வாழைத்தண்டு கூட்டு பார்க்கலாம். சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக பொலன்னு வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்ச வாழைத்தண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேங்காய் துருவலை ஒரு 2 கைப்பிடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.